விசுவாசிக்கிற நாங்கள் பல்வேறு நாட்டினராயிருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற மக்களாயிருந்தாலும் தினாவத்திற்கும் நீங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை சத்தியம் சுவாமி ஆமே. ஆண்டவர் லட்சமாகிய நாமத்தில் மீண்டுமாக இந்த மாதத்திலே உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக உங்களோட இதே வார்த்தை பகிர்ந்து எனக்கு மகிழ்ச்சிக்கிறேன். உங்களை யாருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களின் பந்தத்தை நான் தெரிவித்துள்ளேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கைப்பட்டு ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். ஒரு அருமையான திருமதி கோவில் அந்த சாப்பிட்டு விட்டு வெளியே போகலாம் முடியாது. சில கேள்விகளுக்கு நம்ம பதில ஒரு நேர்மையான அல்லது உண்மையான பதிலை கணிப்பது என்பது மிகவும் கடினமான சொல்றது. ஏனென்றால் வேளாண்மை பல்வேறு மொழிபெயர்ப்புகளுக்கு வந்ததுனாலே அந்த மொழிபெயர்ப்பின் மாற்றத்திலே அநேக வார்த்தைகளும் மாற்றப்பட்டிருக்கிறது. அரபிக் மொழி, சமஸ்கிருதம், அரபிக் மொழி, எபிரேய மொழி, கிரேக்க மொழி, இப்படி பல்வேறு மொழிகளில் ஜெர்மன் மொழி, இத்தாலிய மொழி, இப்படி பல்வேறு மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு திருமறையில் பல்வேறு மொழிபெயர்ப்புகள். நம்முடைய புத்தக திருச்சபை பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? புத்தக திருச்சபை பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பு வேதாந்தத்திலே மோனகர் வேதாந்தத்தை தான் நாங்கள் ஆலோசனை இருக்கிற போது வேதாந்தத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் கணக்கில் இருக்கிற வேதாந்தத்துடைய மொழிபெயர்ப்பு பவர் பைபிள் சொல்லுவாங்க, பவர் என்று சொல்லுவாங்க. இதை சற்று மொழிபெயர்த்து திருவிழியம் என்று கத்தோலிக்க பைபிள் அல்ல, அது பொது தமிழை சார்ந்த வேதாந்தம் திருவிழியம். தென்னிந்திய திருச்சபையில அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், நம்முடைய திருச்சபையிலும் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் படிக்கின்ற போது திருவிழியத்தை தான் நாங்கள் படிக்க வேண்டும். அந்த வேதாந்தம் தான் வச்சிருக்கோம். அது முழுமையான தமிழ் மொழியிலே வாய்ப்பு கிடைத்தால் என்னுடைய தமிழ்நாடு இளைஞர்களே தமிழ் பேராசிரியர் முனைவர் எக்ஸல் தமிழியாக ஒருவர் நான் செய்தி வரவேற்கிறேன். முழுமையாகவே முழுக்க சமஸ்கிருத வார்த்தை இல்லாமலே தமிழிலேயே பேசக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் ஆயிரம் தென்னிந்திய சொல்லி சென்னை பேராசிரியர். ஏன் சொல்லியிருந்தால் நம்முடைய மொழிகளில் அனைத்துமான அர்த்தங்கள், அனைத்துமான காரியங்களுக்கு அனைத்துமான செயல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 14-22 வசனங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் கையில் அந்த பெருக்கோப்பு வச்சுருக்கீங்க? பெருக்கோப்பு கையில் வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே சொன்ன பைபிள் வச்சுக்கீங்க. எப்பவுமே இந்த வேளாண் தெரிவிக்க வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுறது மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுபதை பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆண்டாக குறித்த இந்த பள்ளிக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் ஞாயிறு, அடுத்தது 5ஆம் ஞாயிறு, இந்த 3 ஞாயிறு மட்டுமே 2 நிறுவ பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 நிறுவ பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி சிறப்புமிக்க ஒரு அமைப்பில் இருப்பதான் நம்முடைய புத்தக திருச்சபையுடைய பாரம்பரியம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் சீடர்களுக்கு காட்சி அளிப்பதையும் அவர்களுக்கு நம் உயிர் குறித்தால ஆதாயப்படுத்துவதையும் செயல்பாடு இந்த பகுதியிலே காணலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-20. இதில் பார்க்கும் போது யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறேன். சிறிது காலம் என்னை காண்பீர்கள், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள். இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ தட் ஐ கோ அவே. நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஆண்டுடைய பிறப்பிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யார்? இமானு வேல், நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்றவர்
என்று அவரே சொல்கிறார், போவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அறிவிக்கின்ற ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய செயல்பாடு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் இருக்காது. தொடர்ந்து நெகட்டிவ் தான். காணாத காலத்தில் வசந்தினோடனே அம்மா போய் சொல்றாங்க, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்லப்பா என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய மரண போராட்டத்திலே அவர் சிறுவில் ஒரு ஜெபித்து செல்கிறார். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை, மனுஷர்களை பிடித்துக் கொண்டிருக்கின்ற வேலை வந்தது என்று சொல்லி எடுத்தவுடனே ஒரு மைனஸ் தான், பிளஸ் வராது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மைனஸ் தான். இந்த பகுதியை நீங்க நல்லா படிக்க அநேகமான காரியங்கள், அதாவது சுருக்கமான அறிவிக்கின்றாங்க, எல்லாத்தையும் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்பிலை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கும். கேட்கும் போது மைனஸா இருக்கும், அதோட எழுத்து வந்து பிளஸ்ஸா இருக்கும். கேட்கும் போது மைனஸா இருக்கும். ஏன் மைனஸா இருக்கும்னா, நமக்கு அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? சில வார்த்தைகள் வந்து நமக்குள்ளாக பேசுகின்ற பொழுது, எடுத்துக்காட்டுக்கு நிறைய விஷயங்கள், நீ காணிக்க வைப்பதற்கு சமூகத்தில் ஒவ்வொரு வாங்கி என்ன பண்ணு காணிக்க வைன்னு சொல்லுது. எந்தளவுக்கு சாத்தியமாகும் இல்லை, கஷ்டம் இல்லை. ஒவ்வொரு வாங்குவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்றாமல் செய்வதற்காக கேட்பதற்கு செயல்பாடு மைனஸ் ஆகணும், அதை எண்ணிக்கை வெளியே பிளஸிங் பிளஸ் ஆகும். அதான் நீங்கள் இந்த பகுதியில் முழுமையாக சொல்கிறார். யோவான் 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா 7 பகுதிகள். துக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், பாடுகள் சமாதானம், கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம், காணுதல் காணாதிருத்தல், உண்மையான பேச்சு வெளிப்படையான பேச்சு, அவ்விசுவாசம் விசுவாசம், உலகம் கடவுள். ஷார்ட்டாக பிளஸ் போட்டு இப்படிதான் நீங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக துக்கம் நினைச்சுப்போம். அப்படி வாழ்க்கையில அடிக்கடி எப்படி துக்கம் சந்தோஷமா மாறும், துக்கம் எப்படி சந்தோஷமா மாறும், வாய்ப்பே இல்லை. அது இந்த காலகட்டத்தில் துக்கம் என்பது சந்தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. சந்தோஷம் வந்தாலும் வீட்டில் நம்ம துக்கம் நம்ம சிந்தனைக்கு வந்துடும், வரலைனாலும் வாழ வச்சிடும். சில காட்சிகள், சில பேச்சுகள், சில செயல்பாடுகள் பண்ணோம், அது நிகழ்வுல நினைவுபடுத்த வீட்டில் நம்ம துக்கம் நம்ம சுமப்பதற்கான 100% வாய்ப்புகள். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறது ஆன்மீக துக்கத்தை குறித்து. அதுதான் நீங்க குறிப்பிடுற உலகம் சார்ந்த துக்கம். நம்மளுக்கு எதெல்லாம் துக்கம், நம்ம நினைக்கிற சாப்பாடு கடையும் பெரிய துக்கமா, அது பிள்ளைங்க விருப்பப்பட்டு கேட்கிற காரியங்கள்லாம் என்ன ஆகிடும், சிக்கன் பிரியாணி வாங்கலாம் பிள்ளைங்க பூஜை தொங்கிட துக்கமா பார்த்தா துக்கமா நல்லா இருக்க நான் கேட்க பண்ணல இருக்கு வாங்கி கொடுக்கல. ஆனால் குறிப்பிட்ட துக்கத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை. தன்னுடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இரண்டாம் வருகை இவர்களுடைய காலம் நடைபெறுகிற காரியங்கள் தான் அவர் குறிப்பிடுகிறார். சிறிது காலமே காண்பீர்கள், சிறிது காலமே காண மாட்டீர்கள். அப்போ ஆண்டவரை காண்கிற அனுபவம் அல்லது ஆண்டவரை விட்டு விடாமல் அவர் விசுவாசத்தை இழைத்திருக்க ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். அதான் அவர் அறிவிக்கிறார், முன்பதாக அவர்களை அறிவிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிவித்து விடுகிறார். நான் காட்டிக் கொடுக்கப்படுவேன், நான் மரணத்திற்காக கடந்து செல்வேன், நான் மறித்து போவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று எல்லாவற்றையும் முன்பதாகவே அறிவிக்கிற கடவுளாக என்று நான் பார்க்கிறோம். அவருடைய மரணத்தை குறித்தும் பாடங்களை குறித்தும் பிறப்பை குறித்தும் ஏசியாவிற்கு மிக அழகாக குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இங்க தான் கடவுள் சொல்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதலை, நம்முடைய துக்கம். அவருடைய துக்கம் யாருக்கு துக்கம்? ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவரை நேசித்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள் அவர் மருத்துவமனை அவர்களுக்கு அது துக்கம். யாருக்கு மகிழ்ச்சி? எப்ப காட்டி கொடுக்கலாமோ வகை தேடி கொடுத்த பரிசெய்யர் சதிசெய்யர் அவர் குற்றம் சுமத்துகிற அந்த மக்கள் அனைவருக்கும் இருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுத்து விட்டார். அவர்களுக்கு இருங்க மகிழ்ச்சி.
எந்த துக்கம் எது மகிழ்ச்சி என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிலருக்கு மகிழ்ச்சியா, அதுதான் சிலருக்கு துக்கமாக இருக்கும். ஆனால் இங்கு ஆண்டவர் சிறிது காலம் என்னை காண்பீர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? தன்னுடைய உயிர் தேர்தலும் பரம்பர்கள் தான் மறித்த பின்பு 3 நாட்கள், அதை தொடர்ந்து பரம்பர்கள், அதை தொடர்ந்து 2வது வருகை. இதுதான் இங்கு சிறிது காலம் என்னை காண்பீர்கள், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள். இந்த பகுதியை நல்லா திரும்பி நாளைக்கு படிக்கிற பொழுது 16 19 வருஷம் பார்த்தீங்கன்னா 6 முறை 6 டைம்ஸ் சிறிது காலம், கொஞ்ச காலம், காண்பீர்கள், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் என்ற இந்த வார்த்தை எத்தனை வருது? 6 டைம்ஸ் வருது. 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரும். கண்டுபிடிச்சு கண்ணால போட்டு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க 20ஆம் வசனத்திலிருந்து அடுத்த பார்க்கும்போது ஒரு 5 வசனங்கள்ல சந்தோஷப்படும், சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் என்று 5 முறை வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இவைகளாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த பகுதியை நாம் வாழ்க்கை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவைகளோடு கூட நம்ம படிப்போம் என்றால் அது அநேகமான காரியங்கள் கற்றுக் கொடுக்கும். இதனால் நாம் படிக்க சங்கீதம் 66 6ஆம் வசனம், கடலை உலர்ந்து தரையாக மாற்றினார், அவற்றை கால்நடையாய் கிடந்தவர்கள் அங்கே அவரை என்ன பண்ணலாம்? களி கூர்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள். இப்போ ஆண்டவர் அறிவிக்கிறத நாம் அறிவிக்கும் எதை அறிவிக்கின்றோம்? ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை அறிவிக்கவே ஆண்டவர்கள் என்னால அவருக்கு கிடைத்து வருகிறார். அதுதான் இங்கு ஆண்டவருக்கு எதிர்பார்க்கப்படுகிறார். அவர் நம்முடைய வாயிலிருந்து அறிவிக்க விரும்புகிறார். பெற்ற நன்மையை மிக அழகா எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 66:6. அவரில் களி கூர்ந்தோம், கடலை உலர்ந்த கரையாக மாற்றுகிறோம். இது இந்த உலர்ந்த கரை இந்த டைமிங் சிறிது காலம் ஃபுல்லாக அவங்க இந்த கடலிலிருந்து அக்கறை கடல் அந்த கடல் உலர்ந்த கரையாக காணப்படுவது. மீண்டும் வரலாற்று ஒன்று இணைந்து விட்டது. நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். காலங்கள் மாறினால் நீங்கள் மட்டும் மாறவில்லை, நீங்க எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை. உறவுகள் மறந்தால் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினால் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க எங்க நம்பிக்கை. அவர்தான் நம்பிக்கை. காலங்கள் மாறினாலும் அவர் நேற்று என்றும் மாறாத அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட நன்மையை நான் அறிவிக்க ஆண்டவர் உண்மையை இதே நிகழ்வுதான் யாருக்காகவும் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அதை விட சிறப்பாக இருக்குது. அதை படிக்கிறீங்களா? யோவான் 3:16 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3:16. உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் கெட்டு போகாமல் நம்மளாம் டேமேஜ் ஆகாம நல்லா இருக்கிறோம். அதனால இவ்வளவாய் அன்பு கூர்ந்து படிக்கிறதுதான் நம்ம ஒரே பேரான இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லுங்களே. அவர் மூலமாக தான் நீங்களும் நானும் ஆலயத்தில் அவர்களுக்கு முதலாவது அறிவிக்கிற ஆண்டவர், 2வது அறிந்து கொள்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறவர். சங்கீதத்துக்கு ஒரு அருமையான வாசகம், நம்ம உட்கார்ந்து நம்ம நடக்கிறதையும் நம்ம படுக்கிறதையும் நம்ம சிந்தனையிலிருந்து எப்படி இருக்கிறா? தூரத்திலிருந்து இருக்கிறார். மிக அழகா சொல்கிறார். அதனால் இங்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதை குறித்து நம்மிடம் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து, அவர் அறிந்திருக்கிறவர், அறிவிக்கிற மாற்றமல்ல, அவர் அறிந்திருக்கிற கடவுள். நாம் விரும்புகிறதை அறிந்திருக்கிற கடவுள்.
நான் என்ன விரும்புகிறேன், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். நான் விரும்புகிறதை அவரிடத்தில் கேட்பார். நான் விரும்புகிறது இதுவரைக்கும் கிடைக்கல, யாரையும் சொல்லவே முடியாது. ஐயா நான் விரும்புகிறது கிடைக்கல அப்படின்னு சொல்ல கை வைக்கணும் இல்லை. நம்ம விரும்புவது வந்துடும் புரியுதுங்களா? ஆனா நீங்க நினைச்சதே வந்துருக்காரு. அப்படியே நீங்க விரும்புவது காட்டிலும் அவர் உங்களுக்கு விரும்புகிறார். உங்களுக்கு என்ன தேவையில்லை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஞாபகம் யூகேஜி படிக்கும் போது, எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டே ஒயிட் கலர் ஷூ வாங்கணும். 3 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டே. இன்னைக்கு அந்த நிகழ்வு மனசுல பசுமரத்தான போது நான் வீட்டில் கடைசிக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க. எல்லாரும் நம்ம ஸ்கூலுக்கு போகணும். அங்கே 3 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டே, ஒயிட் ஷூ இல்லை. இப்போ வீட்டில் எல்லாரும் கேட்டு அழுது அட முடிக்கிறேன். அம்மா சொன்னாங்க நீங்க குட்டி போட்டுட்டே இருக்கணும். ஜீசஸ் கிவ் மீ ஒயிட் ஷூ அப்படின்னு கேள்வி. நிஜமா குட்டி போட்டு அழுது குட்டி போட்டு இந்த வார்த்தை சொன்னேன். கரெக்டாக 2:30 அப்பா ஷூ வாங்கிட்டு சின்ன காரியம் தான். எப்படி சொன்னாலும் ஒரு வாழ்க்கை தான். ஏன் சொன்னா நாம் விரும்புகிற நம்முடைய தேவையை ஏற்ற காலத்துல நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். ஏற்ற காலத்துல கொடுப்பார். ஏற்ற காலத்துல நம்ம செய்கிற கடவுள். அவர் ஏமாற்றுகிற கடவுள் அல்ல. அதான் நீங்க பார்க்கிற வன்பொருளே அறிவிக்கின்ற அறிந்து கொள்கிற கடவுள். அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது அறிந்திருக்கிற கடவுள் மனிதத்தில் மீண்டும் உயிரோடு வருதல், பரமத்தில் மீண்டும் அவருடைய நமக்கு அறிந்து கொள்வதில் மாற்றம் இங்கு நாம் உள்ளத்தை ஏற்படுகிற சந்தேகத்தை அறிந்து அவர்களுக்கு அவர் பதில் செய்கிற கடவுளாக நம்முடைய உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணத்தை அவர் பொறுத்திருந்து அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற கடவுளுக்கு நாம் என்ன செய்யும்? ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்வது என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் கண்ணம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்து இருங்கள். மிக அழகா சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் பண்ணலாம் கண்ணம் பண்ணுங்கள், தேவனுக்கு பயந்து இருங்கள். கடைசியாக தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து இருங்கள். அவர் எண்ணத்தை அறிந்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் செய்வது கனப்பட வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆண்டு என்ன பண்ணுவான்? பயந்து இருக்க வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும். அடிக்கடி விஷயத்தில் அடிக்கடி சொல்றேன். பயம் இருக்கிறது என்ன இருக்காது? பக்தி இருக்காது. பக்தி இருக்கிறதுல பயம் இருக்காது. வெளியிலிருந்து அது சாமி கூப்பிடுவோம். அவங்க பக்தி, அடுத்தது பயம். உள்ள வந்து பிரச்சனை எல்லாம் வெளியே சாமி கொடுவோம். எதுக்காக போடுவோம், கொடுத்துருவோம். புரியுதா? பக்தி இருக்கிறது இருக்காங்க, பயம் இருக்காது. பயம் இருக்காது. பக்திக்குள்ளார வளர 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 இருக்க பயம் இருக்காது. எந்த பயம் இருக்காது? உலக பயம் இருக்காது. உலக பயம் இருக்காது. அதான் இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய இருக்கு. நமக்குள்ளே நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கேள்விகளை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து அறிகிறார். அதனால்தான் அவர் செய்கிறார். அவருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இப்பொழுதோ என்ன பண்ணுவீங்க? துக்கப்படணும், சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாக இதுல துக்கம் அடைந்த விஷயம் அவர் மறுத்துட்டார் கேள்விப்பட்ட அவர் அலைகளே வைக்கப்பட்டார் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் பயந்து அரைக்கலாக எப்படி இருந்தாங்களா? அரைக்கலாக இருந்தாங்க. எல்லாம் அரைக்கடவை கூட்டி கொண்டு உள்ளே வெளியே பார்த்தேன். அந்த சரி ஆலோசனை அப்படியும் பயத்தில் இருந்தாங்க. நீங்க பேச பார்த்து பேச மீன் பிடிக்க போயிட
நமக்கு தலைவர் இல்லாத அப்படி. ஆனால் அப்படிப்பட்ட பேர் நாங்கள் மீண்டுமாக உயர்த்துகிறார், அற்புதங்கள் செய்கிறார், பேரு மேலுப்பட்டு ஒருவர் உயிரோடு வருகிறார். பேருடைய அருளையை கேட்டு 3000 ரட்சிக்கப்பட்டார். நமக்கு அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அவர் மூலமாய் அற்புதங்களில் கண்டு நீங்கள் ஆண்டவர் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் நீங்கள் பார்க்க முதலாவது பார்த்தோம். அறிவிக்கின்ற ஆண்டவர், அறிந்து கொள்கிற ஆண்டவர், கடைசியாக நம்மை ஆதாயப்படுத்துகிற ஆண்டவர். அவருக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், ஆதாயப்படுத்துகிறார். யோவான் 16:20 பார்க்கிற பொழுது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமே வருவான் சந்தோஷமாக மாறும். ஒரு துக்கம் சந்தோஷமாக எப்ப மாறும்? எப்ப மாறும்? யாராலும் நம்ப முடியாது. உங்களுக்குள்ளாக நடைபெறுகிறது உள்ளான ஒரு மாற்றம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உருவத்திலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டவர், புதிதாக மாற்றப்பட்டவர். நாள்தோறும் கிருபைகள் எப்படி வாழ்க்கையில புதிதாக விளங்குகிறது என்று சொல்லி புலம்புல பார்த்துக்கல. நாள்தோறும் ஒரு கிருபை என்றால் நீங்கள் நானும் இல்லை. அதுதான் பார்க்கிறோம்னா அவருடைய வார்த்தை வழியாக நம்ம என்ன செய்யறவர் நம்மை ஆதாயப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவுடைய மரணம் அவருடைய நண்பர்களுக்கு ஆழமான துயரமாக காணப்பட்டது. ஆனால் அவருடைய இறுதியில் மகிழ்ச்சியாய் காணப்பட்டது. ஆறுதல் வழியாக ஆண்டவர் நம்மை ஆதாயப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை வழிநடத்துகிறது. இந்த பகுதியில் நீங்கள் படிக்க மிக அழகாக சிறுநாள் சிறுநாளை காண மாட்டேன். நாங்கள் இணையத்திலிருந்த படிக்கிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். 5 மணி நேரத்தில் தூங்கிட்டாருன்னா சிறிது நேரம் காண சிறிதாலும் காண மாட்டேங்குது. மலையத்தில் உங்களுடைய கையில டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சிறிதாலும் பண்ண காண மாட்டேங்கிறோம். நடிச்சு யாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் அவர் மறைந்தாலும், அவர் வெளியே சென்றாலும் வந்தாலும், அவருடைய விசுவாசம், அவருடைய அன்பு, அவருடைய தழுவு, அவருடைய குணாதிசயம், அவருக்கு பெற்றுக்கொண்ட நன்மை நம்ம என்ன செய்யணும்னா பலப்படுத்தணும், நம்ம வழிகிறது. அதான் இங்கு பார்க்கப்படுகிற நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிலிப்பியர் 2:27 துக்கத்தின் மேல் துக்கம் படிக்கின்ற பிலிப்பியர் 2:27 துக்கத்தின் மேல் துக்கம் எடுத்து துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகும்படிக்கு எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது. துக்கத்தின் மேல் துக்கத்தை கொடுக்கிற அவர் இறங்கி நமக்கு ஆறுதல் செய்கிற கடவுளாய் காணப்படுகிறார். எனக்கு இறங்குகிற கடவுள், எனக்கு இறங்குகிற, நமக்கு இறங்கி அவர் எல்லாவற்றையும் செய்கிற கடவுளாய் காணப்படுகிறார். மிக அழகாக கடைசியாக 2 கொரிந்தியர் 7:9 பார்க்கும் பொழுது மிக அழகாக பவுல் மிக அழகாக சொல்கிறார். வசனத்தை படிக்க போகும் அநேகமான காரியங்கள் உள்ளாக சொல்லி 2 கொரிந்தியர் 7:9 இப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்படுவதற்காகவே. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக
துக்கப்படலாம், கஷ்டப்படலாம். ஒரு கஷ்டத்தின் வழியாக தான் முடியும் மனம் திரும்புதல் நடைபெறும். இட் இஸ் நாட் ஈஸி ப்ராசஸ். ஈஸியா மனம் திரும்ப முடியாது, யாராலும் முடியாது. நான் மனம் திரும்பிட்டு யாரையும் சொல்லவே முடியாது. மனித சுவாபம் உண்டு, நேச்சரான காரியங்களுக்காக உண்டு. அவைகளுக்கு நம்ம என்ன முடியாது, விடுபடவே முடியாது. அதான் மிக அழகா சொல்றாரு, மனம் திரும்புவதற்கே போக துக்கப்படுவதற்காகவே நானே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பவில்லை, அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நடக்கிறார். எனவேதான் இங்கு பார்க்கிறோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்கிறது. அதை அறிந்து கொள்ள ஆண்டவர் ஆத்மாவை ஆதாயம் செய்ய ஆண்டவருடைய திரு சரீரம், திரு ரத்தம் நம்மை வழிநடத்துகிறது. அவருடைய கரங்களை நம்ம கொடுக்கணும். அவருடைய கரங்களை யாரும் கொடுக்கணும். ஆண்டவரே, சிறிது காலம் என் காண்பீர்கள், சிறிது காலமே காணாமல் துக்கம் மனம் திரும்புதல் சும்மா வரா. இந்த துக்கம் யார் பண்ண கெட்ட குமார் மனம் திரும்பி மனிதன் தன்னுடைய பண்டிகை தவறு இருக்கும் போது மிகவும் துக்கப்பட்டான். இப்படி சாப்பிட்டு நான் வாழணுமா, இப்படி கொண்டு எனக்கு வாழ்க்கலாம், போன அப்பா சேர்த்து பாருங்க, மிகவும் துக்கப்பட்டு மனதுக்குள்ளாக வியாபகப்பட்டு அது பின்புதான் கடைசியா டிசிஷன் எடுக்கிறான். ஐ வாண்ட் டு மீட் மை ஃபாதர். I want to meet my father. That's why was my picture. அதனாலதான் நம்ம பேசிக்கிறாங்க, நம்முடைய பயணத்தை தொடங்குகிறாங்க. அந்த இடத்தை விட்டு துக்கம் இல்லாம ஒன்றுமே எப்படி சாப்பிட்டு ஆக்சிடென்ட் இருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. துக்கப்படுறதுனால்தான் அவன் தன்னை சந்திக்கின்ற பொழுது அவன் துக்கம் பாருங்க சந்தோஷமாக மாறுகிறது. அந்த சந்தோஷம் அவனுக்கு மட்டுமல்ல, அங்க இருக்கிற அனைவருக்கும் அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கிறார், நம்முடைய பார்க்கிறார். அந்த மன திரும்புதலுக்கு ஏற்ற அவன் திரு சரீரம், திரு ரத்தத்தை பயன்படுத்துவதாக கட்டலாம். இந்த வார்த்தைகளை நம்முடைய நிலையிலே செய்வாராக.